கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து மீண்டும் ஆண்டவரே ஐயாவுடைய ஆண்டவரே கண்ணாடி சிகிச்சைக்கு பின்பாக 2வது வாரமாக இந்த நாளில் ஆண்டவர் மீண்டுமாக ஆண்டவர் மீது இருக்கிற அன்பு குறைந்து விட்டதோ என்கின்ற அந்த தலையங்கத்தின் கீழே வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற காரியங்களை எடுத்து பேசுவதற்கு இந்த நாளிலே அன்பு அடியாரை அழைப்பது தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்கு ஆண்டவர் இருந்த அந்த அன்பு, தனி மனிதனுக்கு தேவன் மேல் இருக்கிற அன்பு எந்த விதத்தில் குறைந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எங்களுடைய வாழ்வில குறைந்திருக்குதா என்பதை வசனத்தின் அடித்தளத்தில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு கிருபை பாராட்டுவீராக. இணைப்பில் இருந்து இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் கர்த்தர் இந்த கூட்டத்தை நடத்தி செல்லும்படி செபிக்கிறோம். அவர் வாயிலிட்ட வார்த்தைகளை கர்த்தர் நெருப்பும் ஜனங்களை விறகுமாய் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை எங்களை கூட்டி சேர்த்துக்க நன்றி செலுத்துகிறோம். இடையூறுகள் இல்லாமல் தொடர்ந்து கொண்டு செல்ல கிருபை பாராட்டுவீராக. திருக்கரத்திலே முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு இடைபடுகிறபடினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் மீது இருந்த அன்பு குறைந்து விட்டதோ? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, has the love for the Lord diminished? இந்த அன்பு மங்கி வருகிறதோ? இது யார் கேட்டதுன்னா கர்த்தர் கேட்கிறார். நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 திருச்சபைகளோடு கர்த்தர் பேசிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதுல முதலாவது திருச்சபை எபேசு திருச்சபை, புறவினத்து மக்கள் அடங்கிய ஒரு திருச்சபை. ரொம்ப அழகா அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர்களிடத்துல நல்ல கிரியை இருந்தது, அவர்களிடத்துல பொறுமை இருந்தது, அவர்கள் பொல்லாதவர்களை சகிப்பதில்லை. திருச்சபைக்குள்ள இருக்கிற பொல்லாதவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் கள்ள ஊழியர்களை ஒத்துக்கொள்வதில்லை. ரொம்ப அழகா போட்டிருக்கு, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று கூறுவதை அவர்கள் சோதித்து அது பொய் என்று கண்டார்கள். ஆனா கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை பாருங்கள். 4வது வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் மேல எனக்கு ஒரு குறைவு இருக்குப்பா, உன்கிட்ட ஒரு குறைவு இருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நீ என் மேல காட்டின அன்பு இருக்கிறதே. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபை மக்களிடத்துல சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் ஆதியில என்கிட்ட அன்பு கொண்டிருக்கும் பொழுது உங்க கண்களை கூட எனக்கு பிடுங்கி கொடுத்திருப்பீங்க அப்படிம்பார். நாம் சாதாரணமாக உலகத்துல சொல்லுகிற ஒரு காரியம், திருமணமான புதிதில் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அன்பு, அவங்க வாழ்க்கையில அவங்க காட்டுகிற அதிகமான அன்பு அந்த ஆரம்ப நாட்கள். இதைத்தான் நாமும் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவரிடத்துல காண்பிக்கிறோம். இது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த அனுபவம் இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் படிப்பாங்க. எப்ப ஜெபிக்கலாம்? ஆபீஸ்ல வேலை பார்க்கிற டைம்ல, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து எனக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்கும், நான் தனிச்சு போய் உட்காரணுமே. இதுவெல்லாம் அன்பின் அடையாளங்கள். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். நீங்க 5வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினிடத்தினின்று நீக்கி விடுவேன். சபைக்குள்ள ஊழியருக்கு, கிரியருக்கு, சபை ஆக்டிவா இருக்கு, தவறான மக்கள் அனுமதிக்கிறது இல்ல. சபைக்குள்ள பொறுமை இருக்கு. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டார்களாம். எல்லா ஆக்டிவிட்டியும் இருக்கு, ஆனா ஆண்டவர் மீதுள்ள அன்பு குறைந்து விட்டது. இந்த அன்பு குறைப்பினால
நாம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். அது என்னவென்றால், நாம் மனம் திரும்பினோம் என்கிற அந்த அந்தஸ்தை நாம் இழந்து விடுகிறோம். நான் மனம் திரும்பியவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், இந்த மிகப்பெரிய தகுதியை நாம் இழந்து விடுகிறோம். அதனால்தான் அவர் சொல்கிறார் பாருங்க, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நினைத்து நீ மனம் திரும்ப ஒரு மனம் திரும்புதல் தேவை இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டிஸ் எல்லார்கிட்டையும் இருக்குது. இன்னைக்கு சபைக்குள்ள அதிகமாக காணப்படுகிறது என்னவென்றால், கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டிஸ், கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள். சுவிசேஷ ஊழியத்துக்கு போறேன், நான் இந்தந்த ஸ்தாபனங்களோடு இணைந்து நான் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் இவையெல்லாம் செய்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது என்கிட்ட ஒரு அன்பு காட்டினியப்பா, அந்த அன்பு இல்லையே இன்றைக்கு. அந்த அன்பு குறைந்து விட்டதே. நீ விழுந்து போனாய, நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்து போனாயே, நீ ஒரு நல்ல நிலைமையில என் கூட இருந்தியே, அந்த நிலைமையில இருந்து விழுந்து போனாயே. இது ஒரு வித்தியாசமாக தெரியவில்லையா? இதைத்தான் நம்ம கிறிஸ்தவர்கள் பைபிளை ஊண்டி படிக்கணும். நாம் மனிதர்களுடைய உற்சாக வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகக்கூடாது. நான் இதையெல்லாம் செய்கிறபடினாலே கர்த்தர் என்னை நேசிப்பார் என்று சொல்லி, அல்லது ஒரு ஊழியக்காரன் உன்னை உற்சாகப்படுத்துவதனாலே நான் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி ஏமாந்து போகாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விழுந்து போனவன், நீ விழுந்து போனவன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்ப எதுல நான் குறைவா இருக்கிறேன்? நீங்க அடுத்த வரியை பாருங்க. அவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் விளக்கு தண்டை உன்னிடத்தில் நின்று அகற்றி விடுவேன். உனக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது, அதை எடுத்து விட்டால் நீ இருளுக்குள் கடந்து சென்று விடுவார். இன்னைக்கு இருக்கிற அந்த உணர்வு கூட இனி இல்லாம போகும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா 2:2, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கில வேதாந்தத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, how as a bride you loved me. நீ வாழ்க்கைப்பட்ட போது, நீ மனவாட்டியான போது நீ என் மேல ஒரு அன்பு வைத்திருந்தாயே, ஒரு நேசம் வைத்திருந்தாயே. நீ விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்துல உனக்கு அங்க சாப்பாடு, உனக்கு டிரெஸ், உன் கால் மிதி தேய்ந்து போகல, உன்ன ஒரு தோளில் சுமந்து வந்தது போல நான் சுமந்து வந்தேனே. அப்போ நீ ஒரு நேசம் வைத்திருந்தாய், அந்த நேசம் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறார். ஏன் குறைஞ்சு போச்சு? நீங்க யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் ஆனால், யாத்ராமம் 12:38, அவர்களோட கூட புறஜாதியான ஜனங்கள் அநேகர் போனார்கள். அவங்க எகிப்திலிருந்து வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் வரல, எங்கேயோ இத்தனை பேர் போறாங்க, ஒரு பெருங்கூட்டம் போகுது, பல லட்சங்கள் போகுது. இவர்கள் ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டு போகிறார்களே, இவர்கள் ஒரு தெய்வம் இவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறதே, நாமும் போவோமே என்று சொல்லி ஒரு கூட்டம் அந்நிய ஜாதியான மக்கள், கர்த்தரின் வாக்கு தத்தத்துக்கு புறம்பான மக்கள். நீங்க எண்ணாகமம் 15:11 பார்ப்பீர்களே ஆனால், அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல விழுந்து போனதுக்கு மிக முக்கிய காரணம், அவர்களுக்குள் இருந்த பலவிதமான அந்நிய ஜாதியான மக்களுடைய இச்சைகள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்து வரும் பொழுது சில அந்நிய காரியங்கள் எனக்குள் வந்து நான் என் தேவனோடு கொண்டிருந்த அந்த அன்பை விட்டு விலகும்படி அது செய்து விடுகிறது. ஆரம்ப நாட்கள் என்கிட்ட அது கிடையாது. நான் அவருக்காக உயிரையும் கொடுப்பேங்கிற அளவுக்கு அந்த அன்பு இருந்தது. ஆனா நாட்கள் ஆக ஆக என்னை அறியாமல்
எனக்குள் குறுக்கிட்ட காரியங்கள், குறுக்கிட்ட மனிதர்கள், குறுக்கிட்ட இந்த உலகத்தின் காரியங்கள் அப்படியே இந்த தேவனை விட்டு வழிவிலக செஞ்சுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கணவனுக்கு விரோதமா மனைவி முறுமுறுக்கிறது, மனைவிக்கு விரோதமா கணவன் முறுமுறுக்கிறது, எல்லாம் அன்பு குறைந்ததினால் வருகிற போராட்டங்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள் அப்படிப்பட்ட குழப்பம் வந்து விட்டது. ரொம்ப கான்பிடென்டா கர்த்தரை நேசித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் பெந்தெகோஸ்தே திருச்சபைகளை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அவர்கள் அபிஷேகத்தை குறித்து அதிகமாக வலியுறுத்தி விடுகிறார். பாரம்பரிய திருச்சபைகள்ல நிகழ்ச்சிகள் அதிகமான இடங்களை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. நீங்க கடந்த வாரம் தோத்திர பண்டிகை கொண்டாடி இருக்கீங்க, நல்லது. ஆனால் கர்த்தரை குறித்து, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் சபைகளிலே தொடர்ச்சியா நடக்கணும். அது எப்படின்னா, சர்ச்சில பிரசங்கத்துல ஒவ்வொரு செய்தியிலுமே இயேசுவை குறித்த காரியங்கள் சொல்லப்படணும். அது என்ன தலைப்புல பேசினாலும் சரி, இயேசுவை மகிமைப்படுத்தி அவருடைய கேரக்டரை சொல்லும் பொழுது அதை கேட்களுடைய இருதயத்துல அந்த அன்பு பொங்கி வரும். இயேசு மறந்திருந்தாங்கன்னா மீண்டுமாக அவங்களுக்கு அது ஞாபகம் வரும். நமக்கு பாரம்பரிய திருச்சபையில ஒரே ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம விசுவாச பிரமாணம் சொல்றோம். இந்த விசுவாச பிரமாணத்துல முதல் ஓரிரு வரி தான் பிதாவை பற்றி சொல்லியிருக்கும். அதற்கு பிறகு வருகிறது எல்லாம் நமக்கு ஈவா கிடைத்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியம். அதை நாம் எத்தனை பேர் அதை நாம் புரிந்து கொண்டு அல்லது சுய உணர்வோடு அதை சொல்கிறோம் என்று தெரியவில்லை. மிக அருமையான விசுவாச வார்த்தைகள் அது. இதை நாம திரும்ப திரும்ப நாம் இயேசுவை பற்றி நம்முடைய காதுகளிலே நாம் ஏற்றிக் கொண்டிருப்போமே ஆனால் அது இருதயத்துக்குள்ள போய் தங்கும். அப்பதான் அந்த அன்பு நிலைத்திருக்கும். கணவனும் மனைவி அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த அன்பு நிலைச்சிருக்கும். ஒருத்தர் குறைய ஒருத்தரோட ஷேர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கனாலே அந்த அன்பு நிலைச்சிருக்கும். அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் எல்லாம் வராது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மீது இருந்த அன்பு ஏன் குறைஞ்சு வருது? நீங்க மத்தேயு 24 12 வசனத்துல பாருங்க. மத்தேயு 24:12, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இது உலகத்து மக்களிடையே ஒருவருக்குள் உள்ள அன்பையும் அது குறிக்கிறது, கர்த்தரோடு உள்ள அன்பையும் குறிக்கிறது. இன்னைக்கு பாவம் அதிகமானதுனால நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு நம்மையும் அறியாமல் குறைந்து விடுகிறது. எல்லாருமே அதிக நேரம் நம்ம இதுல செலவு பண்றோம்னா செல்போன்ல தான் செலவு பண்றோம். அதிக நேரங்கள் மற்றவர்களோடு செல்போன் மூலம் பேசுவதிலே நாம் செலவு பண்ணி விடுகிறோம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை நாம் தீர்மானிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் தீர்மானிக்க கூடாது. இதுதான் நம்மளுடைய பாலிசியா இருக்கு. அதை நாம டிசைட் பண்ணுவோம். நாம் ஒரு இயேசுவை உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த இயேசுவை நான் எப்படி திருப்திப்படுத்துவது என்று சொல்லி நானே டிசைட் பண்ணி அந்த காரியத்தை செய்வேன். அது ஒரு நியூ கிறிஸ்டியானிட்டி. அதை அவர் ஏற்றுக்கணும். அவர் சொல்லி இருக்கிறதெல்லாம் நான் அங்கீகரிக்க மாட்டேன், அல்ல அதற்கு கீழ்ப்படிய மாட்டேன். அததான் அவர் மலைப்பிரசங்கத்தை சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. ஆவியானவரை கொண்டு வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் அவரிடத்திலே அன்பு செலுத்துவதின் முதல் அறிகுறி. அதுதான் அவருடைய வார்த்தையை மிஞ்சி எது இருந்தாலும் அதை நாம் விட்டுவிட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறேன் என்றால் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கிரைஸ்ட். எனக்கு முதலாவது கிறிஸ்து தான்.
நீங்க மலைப்பிரசங்கத்துல சொல்றாரு, மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுடைய ஆளுகையின் கீழ் வருவது. நான் தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறேன். அப்போ நான் டிசைட் பண்ணுகிறேன், நான் முடிவெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நான் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு எடுக்கணும். அதை மீறி எடுக்க முடியாது. இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இருந்தா இந்திய அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்துக்கு நாம கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியலைன்னா அது தேச துரோக குற்றம். அப்ப நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன் என்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படியணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் எப்பொழுது கிறிஸ்துவை அந்த முதலிடத்தில் இருந்து எடுத்து விடுகிறேனோ அப்பொழுது எனக்கு அவரிடத்திலே அன்பு குறைந்து விட்டது அல்லது அன்பு இல்லை என்று பொருள். நீங்க அதே மலைப்பிரசங்கத்துல மத்தேயு 6:24 பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 2 எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நமக்கு எது முக்கியம்? உலகமா கிறிஸ்துவா? இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு நான் உலகத்தை அனுபவிப்பதற்கு எனக்கு உறுதுணையாய் இருக்கிற கிறிஸ்து தேவை. இதுதான் இன்னைக்கு அநேக பிரசங்கமாருடைய தவறு. அவர்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்கிற செய்தி அல்லது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நீ உலகத்தை அனுபவிப்பதற்கு உனக்கு உறுதுணையாக நான் ஒரு கிறிஸ்துவை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அது வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து அல்ல. அவரை நீ பின்பற்றணும்னா கிறிஸ்து உனக்கு பிரைமரி, உலகம் உனக்கு செகண்டரி. நீ உலகத்துல வாழ்றா, உலகத்துல உனக்கு உணவு வேணும், உலகத்துல உனக்கு ட்ரெஸ் வேணும், உலகத்துல உனக்கு தங்குறதுக்கு இடம் வேணும். அதுதான் அவர் சொல்றாரு. காக்கைக்கும் பறவைக்கும் புல்லுக்கும் உடுத்து வைத்த நான் உன உடுத்துவியாமல் இருப்பேனோ? முதலாவது இடத்தை எனக்கு கொடு, நான் இதெல்லாம் உனக்கு தர்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? நல்லா கவனிங்க. இன்னைக்கு சபைகளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய குறைவு என்ன என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவை காட்டிலும் கிரியைகளை மகிமைப்படுத்தி விடுகிறோம். அதனால்தான் அவர் சொல்றாரு அந்த வசனத்துல, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு, நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய அப்படிங்கிற. ஆதியில நீ என்ன கிரியை செய்தானா, ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தின் அடிப்படையில செஞ்சுட்டிய முகத்தை பார்த்தா. நான் எஸ் சொல்றேனா, நான் உன்னை அப்ரிசியேட் பண்றேனான்னு என்ன பார்த்தா. பிறகு நீ என்ன செய்தா, நீனே உனக்கு சில நற்கிரியைகளை உருவாக்கி கொண்டாய். இந்த கிரியைகளை நீ எதற்கு செய்கிறாய் என்றால், நீ சார்ந்திருக்கிற சபைக்கோ சார்ந்திருக்கிற மிஷனுக்கோ, அதாவது இயக்கத்துக்கோ, அல்லது நீனே உருவாக்கி வைத்திருக்கிற இயக்கத்துக்கோ சாதகமான காரியங்களை உருவாக்கி கொண்டார். ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த உலகத்திலிருந்து போகும்போது, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. சபை ஊழியம் பண்ணணும், தனிநபர் ஊழியம் பண்ணணும், மிஷனரி இயக்கங்கள் ஊழியம் பண்ணணும். இந்த ஊழியங்கள் எல்லாமே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கணும். ஏன்னா அவர் அதுல என்ன சொல்றாரு, நீங்கள் அவர்களை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. யாருக்கு சொல்றாரு? சீஷருக்கு சொல்றாரு. சீஷன் யாரு? அவன் குருவுக்கு கீழ்ப்படிந்தவன். அப்போ நீ அவனை என்னுடைய மனுஷனா போல மாத்து, எனக்குரியவனா மாத்து. பிறகு அவனை சபைக்குள்ள கொண்டு வா, என் சரீரமாகிய சபைக்குள்ள ஒரே அங்கமாக அவனையும் கொண்டு வா. அப்போ எல்லா இடத்துலையும் யார் மகிமைப்படணும், யாருக்கு கீழ்ப்படியணும், யாரு பவர்ஃபுல்லா இருக்கணும்னா கிரைஸ்ட். ஆனா இங்க மனிதர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள்.
இன்றைக்கு பிரபலியமான ஊழியக்காரர்களை நம்முடைய ஜனங்கள் பங்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் எல்லா கூட்டத்துக்கும் போவாங்க. மற்றபடி எப்படி அரசியல் இருக்காங்களோ அதே போல இந்த அரசியல் எனக்கு நான் இவருடைய ஃபாலோயர்னு சொல்றாங்களே அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கென்று அவங்க செய்யற காரியத்தை அக்செப்ட் பண்ற மாதிரி பேசுகிற பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரர்களை தங்களுக்கு குருவாக ஏற்படுத்திக் கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்குரிய இடத்தை ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து விட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அன்பை நான் கொடுத்துட்டேன். என்னுடைய அன்பு திசை மாறி விட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க பாருங்க மத்தேயு 19 அதிகாரத்துல ஒரு ஐஸ்வர்யான் வாலிபன் இயேசுட்ட வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், அவன் என்ன சொல்றான்? நித்திய ஜீவன் அடைவதுன்னா என்ன அர்த்தம்? நான் உம்மோட நிரந்தரமா வாழ்றதுக்கு என்னையா பண்ணணும்னு கேட்கிறான். நான் உங்க கூட நிரந்தரமாக வாழ விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டானவர்களை விட்டு கர்த்தரை கொடு. அதாவது நீ உலகத்தை விட்டாதான் என் கூட ஒட்ட முடியும். இதனுடைய உள்ளான அர்த்தம் என்னவென்றால், இந்த வாலிபன் இவரை பின்பற்றணுங்கிறான், ஆனா அவன் இருதயம் முழுசும் அவனுடைய ஐஸ்வர்யத்தால் நிரம்பி இருக்கிறது. அப்ப நீ என்ன பின்பற்றணும்னா அந்த இருதயத்துக்குள்ள நான் வரணுமே. அப்ப நான் வருவதற்கு இடையூறாய் இருக்கிறத எடுத்து தூரவை அப்படிங்கிறார். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. 22வது வசனம் மத்தேயு 19:22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்ப ரொம்ப பணம் ஒரு மனுஷனுக்கு சாபம். ஏனென்றால் அந்த பணம் ஆண்டவரை உள்ள அனுமதிக்காது. அது ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்த விடாது. 24 மணி நேரமா அந்த பணத்தை அவன் பாதுகாப்பதிலும் அதை வளர்ப்பதிலும் அதை மெயின்டைன் பண்ணுவதிலும் தான் அவனுடைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். பிறகு எங்க ஆண்டவர்கிட்ட அன்பு இருக்கும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரிடத்திலே அன்புள்ளவர்களாக, பூரணமான அன்புள்ளவர்களாக மாறணும்னா உங்களுடைய வாழ்க்கையில டாப் பிரையாரிட்டி கர்த்தரா இருக்கணும். கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். உலகமா கர்த்தரா என்றால் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். பிள்ளைகளா கர்த்தரா என்றால் கர்த்தர் எனக்கு முக்கியம். நான் அன்றைக்கு ஒரு சாட்சி, ஒரு பெரிய ஊழியக்காரருடைய, ஒரு மிஷனரி தலைவருடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் தன்னுடைய தாய், தகப்பன், சகோதரிகளை விட்டு ஒரு ஊழியத்துக்கு நார்த் இந்தியா போயிருக்கிறாரு. அவனுடைய தாயினுடைய மரண செய்தியை கேட்கிறாரு. ஆனா அவருக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய ஒரு மேளா, ஒரு காஸ்பல் மேளா இருக்குது, நற்செய்தி மேளா. அவர் போவதா இருந்தால் அதை கேன்சல் பண்ணணும். அவரோடு இருக்கிறவங்க சொல்கிறார்கள், அம்மாவுடைய மரணம் நீங்க போய் ஆகணுங்கிறாங்க. ஆனா அவர் யோசிக்கிறாரு, இனி நான் போய் ஒன்னும் ஆக போவது இல்லையே, இனி நான் போவது துக்கம் விசாரிக்கத்தான் போகணும். தன்னுடைய சகோதரி இடத்துல நான் வர முடியாது என்று சொல்லிவிடுகிறார். உலக பிராணம் பார்த்தா இது ஒரு கடினமான மனிதனோ என்று தோணும். ஆனால் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், மார்க்கு 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளும். இது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நடமாடுகிற உபதேசங்கள் எல்லாமே இந்த வசனத்துக்கு எதிரடையான உபதேசங்கள். நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி தங்களுடைய பைகளை நிரப்பிக் கொள்கிற ஊழியங்கள். ஆனா கர்த்தருக்காக இழந்து ஓடுகிற மிஷினரிகளை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது. அவர்களுக்கு நூறத்தையான ஆசீர்வாதம் அநேக
ஜனங்கள் மூலம் இந்த உலகத்துல கிடைக்கும். இந்த உலகத்துல அவங்க வாங்க போகிற சொத்தை சொல்லல. ஆனா அவர்களுக்கு நிச்சய ஜீவன் நிச்சயம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. இன்னொரு சம்பவத்தை பாருங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல அங்க ஆண்டவர் அழகாக சொல்கிறார். லூக்கா 14ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டுள்ளது. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த ராஜா எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறாரு. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் மீண்டுமாக அவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எல்லாம் ஆயத்தமாயிட்டு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். அப்போ ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, 3ஆம் அதிகாரம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்களும் மனது இல்லாதிருந்தார்கள். எங்க போட்டு போக, அவங்களுக்கு அது போகிற ஆர்வம் இல்லை. 5வது வசனத்தை பாருங்கள், ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டான். மனது இல்லாது இருக்கிறார்கள், அந்த அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள். இன்னும் நீங்க லூக்கா 14ஆம் அதிகாரத்தை பாருங்கள், இதே சம்பவத்தை லூக்கா ரொம்ப அழகா சொல்றாரு. லூக்கா 14:18, அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார். ஒருவன் சொல்றான், நான் வயலை கொண்டேன், நான் ரொம்ப முக்கியம், அகத்தியமாய் போய் இதை பார்க்கணும் அப்படிங்கிறான். என்னால வர முடியல, மன்னிச்சுக்கிடுங்க அப்படிங்கிறான். 19ஆம் வசனம் பாருங்கள், மற்றொன்று சொல்கிறான், நான் 5 ஏர்மாடு வாங்கியிருக்கிறேன், நான் அதை ஓட்டி பார்க்கணும், அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணுங்கிறான். இன்னொருத்தர் சொல்றான், எனக்கு இப்பதான் திருமணம் ஆயிருக்கு, நான் வரக்கூடாது அப்படிங்கிறான். இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய அழைப்பை அசட்டை செய்யும்படியாக, நிராகரிக்கும்படியாக காரியங்களை தேடுகிறவர். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க உங்களை ஒரு மிஷினரி அழைக்காம இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எனக்காக நீ என்ன செஞ்சிருக்கிறாய்? நீ எனக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். இது அவருடைய ராஜ்யத்துக்கான அழைப்பு மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற அழைப்பு. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா நமக்கு 1000 வேலை இருக்கு. நமக்கு எங்கேயாவது சுவிசேஷ ஊழியது போவோம்னா நம்ம வீட்டுல கெஸ்ட் வந்துடுறாங்க. சர்ச்சில் ஆன்லைன் பிரேயர்ல போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம்னா நமக்கு வேற ஆபீஸ் வேலை வந்துருது. அல்ல ஆபீஸ்ல ரொம்ப நேரம் வேலை செஞ்சு டயர்டா இருக்கு, அதனால வீட்டுல நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. இவர்கள் எல்லோருக்கும் உலக வேலைகள் முக்கியமாக தெரிந்தது. கர்த்தருடைய அழைப்பு அவர்களுக்கு அசட்டை செய்யக்கூடியதாக, நெக்லிஜென்ஸாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏன் பின்பற்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு கம்ஃபர்டான வாழ்க்கை வாழணும். உறவினத்தாரும் அவர்கள் தெய்வங்களை ஏன் பின்பற்றுகிறார்கள்? இந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு. நாமும் இந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு பின்பற்றோம். அப்ப நம்முடைய இயேசு எந்த விதத்துல அந்த புறவினத்து மக்கள் வணங்குகிற பாகால்களை காட்டிலும் உயர்ந்தவர்? ஆனா நீங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டுல நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் பாருங்கள், அவர்களுக்கு நான் பரலோக ராஜ்யத்தை கொடுப்பேன் தான் சொல்றாரு. இப்ப இந்த வெளிப்படுத்தல் 2ஆவது இடத்துல எபேசு திருச்சபைக்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பேன் தான் கர்த்தர் சொல்றார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கணும். இரண்டாவதாக பாருங்கள், நாம் அவரிடத்துல அதிக அன்பு செலுத்துவதாக இருந்தால் நாம் அவரோடு அதிக நேரம் செலவு பண்ணணும். கணவனுக்கும் மனைவிக்கும் அன்பு அதிகமா இருந்தா அவங்க 2 பேருக்கு இடையில பேசிக்கிட்டு இருக்கிறதே டைம் பாஸ் ஆகும், மகிழ்ச்சியா இருக்கும். என்னைக்கு அந்த அன்பு குறைகிறதோ, அன்றைக்கு அந்த அதிகம் பேசுகிற ஆர்வம் குறைகிறதோ, அப்பொழுது நீங்கள் அன்பிலே குறைந்து விட்டீர்கள் என்று பொருள். நீங்க சங்கீதம் 147:11 பாருங்கள். சங்கீதம் 147:11,
தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். எப்படி இப்ப காத்திருக்கணும்? அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். நம்ம அன்பை அவர் புரிஞ்சுக்கிறாருங்க. நீங்க தாவீது ராஜா சொல்றத பாருங்க, சங்கீதம் 5:3, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, எத்தனை பேர் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறீங்க? காலையிலே அவருடைய முகத்தை பார்க்கணுங்கிற ஆசை எத்தனை பேருக்கு இருக்குது? இன்னும் சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார், சங்கீதம் 84:10, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்கள் சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஆமா, உம்முடைய ஆலயத்துக்குள்ள வந்து இருக்கிறனே, அந்த மகிழ்ச்சி எனக்கு வேற எதுலையும் கிடையாது. சங்கீதம் 25:5 தாவீது சொல்கிறதை பாருங்கள், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். சங்கீத புத்தகம் முழுவதிலும் அவர் தேவனுக்காக காத்திருக்கிறதை ஒரு மிகச்சரிய பெரிய சிலாக்கியமாக அவர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறேன், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்குள்ள போய் கூட்டத்துல உட்கார்ந்து செலவழிக்கிற நேரத்தை நான் சொல்லல. நீ ஆண்டவருடைய மனவாட்டியா இருப்பாயானால், நீ ஆண்டவருக்கு விசேஷமானவனாக இருப்பாயானால், நீ அவரோடு தனித்து எவ்வளவு நேரம் செலவு செய்கிறாய்? தானியேல் அவனுடைய நாட்கள் ஒரு சட்டம் போட்டிருக்கு, ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. தானியேல் என்ன செய்யறாரு? அவர் வழக்கம் போல அவர் உப்பருகையில் அந்த மேல் மாடியில ஏறி அந்த ஜன்னலை திறந்து வச்சு அந்த 3 வேளை ஜெபிக்க முழங்கால நின்று ஜெபிக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை மிக தெளிவாக கர்த்தர் அவருக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தினார். அதை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். தனிச்சு அவரோட நேரம் செலவு பண்ணணும். நீங்கள் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 26:8, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவுகளும் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கிறது. உங்க பேரை நினைச்சாலே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, எங்க ஆத்துமாக்கு அது ஏக்கமா இருக்கு. உம்மை நினைக்கும் நினைவுகள் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கிறது. உண்மையா? அது உண்மையா? ஒரு ஜெபிக்கிறோம், நோய் வாய்ப்பட்டா ஜெபிக்கிறோம், தேவை இருந்தா ஜெபிக்கிறோம், பிரச்சனை இருந்தா ஜெபிக்கிறோம். அது மத சம்பந்தமான காரியம் தான். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறார். ஆனா அதற்கு பின்னால் ஒரு அன்பு வேண்டுமே, கர்த்தரிடத்துல ஒரு அன்பு வேண்டுமே. இன்னும் நீங்க சங்கீதம் 130:6 பாருங்க. சங்கீதம் 130:6, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் ஆத்துமா அதிகமாக ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அந்த நைட் டியூட்டி பாக்குறாங்களே, அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டே இருக்கும் நேரம் ஆக ஆக. எப்ப விடியும்னு காத்துக்கிட்டு இருப்பான். அந்த மனநிலை என் ஆண்டவரை பார்க்கணுங்கிற அளவுக்கு எனக்கு, அதை விட அதிகமா எனக்கு ஆண்டவரை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வீட்டு வேலையை செய்வதை காட்டிலும் என் வீட்டுக்கு வந்திருக்கிற இயேசுவின் பாதபடியில் உட்கார்வது எனக்கு ஆசீர்வாதம் என்று மரியாள் அவருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்தாள். அவள் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள், ஆண்டவரோடு அதிக நேரம் செலவிடுங்கள். 3வது காரியம், நம்ம அநேகர் அதை பயிற்சித்து பார்த்திருக்குமா எனக்கு தெரியல, ஆண்டவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை நமக்கு வரணும். அது எப்படிங்க? அது முடியுமா? நம்ம அநேகரை சொப்பனத்தை பார்க்கறத நான் சொல்லல. என் வாழ்க்கையில நிறைய பேர் இஸ்ரவேல் போகணும்னு ரொம்ப விரும்புறாங்க. ஆனால் நான் ஆண்டவர் பார்ப்பேன். இங்க நிலைமை போட்டோ காட்டுறாங்க, சினிமா காட்டுறாங்க. வேதாமும் ஒரு ஆண்டவரை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அவரை நான் பார்க்கணும். இந்த ஆசை வரணுங்க. இதான் நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பினுடைய
ஒரு மிக உயர்வான ஒரு சிந்தனை. நீங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 3:12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்துங்கள். எப்ப இயேசு வருவார் பார்க்கலாம். ரொம்ப அழகா சொல்றார் பேதுரு. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2ஆம் வருகையை நிறைய பேர் நம்புறதே விட்டுட்டாங்க. ஏன்னா அதை குறித்த செய்திகளும் போயிட்டு. நம்ம பாரம்பரிய திருச்சபைகள்ல கிறிஸ்துமஸுக்கு முந்தின சில வாரங்கள் அட்வென்த் ஞாயிறு என்று சொல்லி நாம் அதை நினைவு கூறுகிறோம். அப்படி அல்ல. வருஷத்துக்கு 365 நாளும் எப்ப வேணாலும் இயேசு வரலாம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பரலோகத்துக்கு போக நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்கிற கான்பிடன்ட் உனக்கு இருக்குமே, ஆனால் நான் இயேசுவை காண வாஞ்சியா இருக்கிறேன்டா, அந்த வார்த்தை உங்க இருதயத்துல இருந்து வரும். யோபு அவருடைய வாழ்க்கையில சொல்றதை பாருங்களேன். யோபு 19:27 அவ்வளவு பாடு, அந்த சரீரத்துல அத்தனை பாடுகள். அப்ப அவர் சொல்றாரு, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. எனக்குள் சோர்ந்து போகிறது, இப்படி நினைச்சு நான் சோர்ந்து போறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. என் நெஞ்சம் அதற்காக இயங்குகிறது. இப்ப நியூ டிரான்ஸ்லேஷன்ல இப்படி ரொம்ப அழகா கொடுத்துட்டாங்க. என் நெஞ்சம் அவரை எப்ப பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி என் நெஞ்சம் ஏங்குது அப்படிங்க. ஆகையினால்தான் யோபு மேல கர்த்தர் கண்ணோக்கமா இருந்தார். சாத்தான்கிட்ட சவால் விட்டு அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணாரு. நீ தோத்து போவா அவன்கிட்ட அப்படி. இனிமாக அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்துல. பிலிப்பியர் 1:20-21. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படி முடியும். என்ன சொல்றாரு? நான் வாழ்ந்தாலும் அவரை மகிமைப்படுத்துவேன், நான் செத்தாலும் அவரை மகிமைப்படுத்துவேன். அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம், ஆதாயம். கிறிஸ்து தான் எனக்கு வாழ்க்கை. நான் மரித்தாலும் அது எனக்கு லாபம் தான். நான் அவரோட இருப்பேன். இன்னும் அடுத்த வசனத்தை பாருங்க. 23ஆம் வசனத்துல சொல்கிறார். பிலிப்பியர் 1:23. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே எனக்கு இருக்க ஆசை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, அவ்வளவு பெரிய ஊழியம் அந்த மனசுக்குள்ள என்ன ஓடுது? என்னைக்கு இந்த சரீரத்தை விட்டு நான் அவர் கூட போய் உட்கார போறேன்? இது கற்பனை அல்ல. அவர்கள் பூரணமாக கிறிஸ்துவை அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே தரிசித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் அப்படியே இந்த சரீரத்தோடு, அவர்களுக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட போகிறது. அந்த மகிமையின் சரீரத்தோடு அவர் அருகில நேச்சரா போய் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் யோவான் சொல்லுகிறார். நீங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் 3:2. பிரியமானவர்களை, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இவர் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அன்பா இருந்த சீஷன். இப்போ அவருடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார் பாருங்க. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். நமக்கு ஒரு சாயல் கொடுக்கப்படும். நாம் இந்த உலகத்துல உருவாக்கப்பட்ட போது அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டோமே, அதே சாயல் மீண்டுமாக நமக்கு வரும். ஆகவே அவருடைய சாயலிலேயே நாம் அவரை தரிசிப்போம் என்று சொல்லி அவர் கான்பிடன்ட் அங்க சொல்றார். என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையில தான் அநேக இரத்த சாட்சி மரணங்கள், நம்முடைய மிஷனரிகள் இரத்த சாட்சிகளாக மரித்தார். அவர்கள் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய போன இடங்கள்ல அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியினுடைய கிளைமேட்டுக்கும் அவங்க ஊழியம் செய்ய போன இடத்து கிளைமேட்டும் வித்தியாசம். அங்க இருந்த ஜனங்கள் மிருக குணமுடையவர்களாக இருந்தார்கள். சில இடங்கள்ல அவர்கள் நரமாமிச பட்சினிகளாக இருந்தார்கள். தைரியமா ஏன் போனாங்க அப்படின்னா, இந்த பவுல் சொன்ன வார்த்தை தான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவோட இங்க உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், செத்தா எனக்கு லாபம், நான் ஆண்டவர்கிட்ட போயிருவேன். ஆகையினால்தான் அவர்கள் இரத்த சாட்சி மரணத்துக்கு அஞ்சவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே,
ஒவ்வொருவருக்குடைய இருதயத்துக்குள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயத்துல வர வேண்டிய ஒரு ஆசை என்ன என்று சொன்னால், நான் இயேசுவை பார்க்க வேண்டும். அது ஆண்டவர் விரும்புறாருங்க. சகையு இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அவன் இயேசுவை காணணும்னு ஒரு ஆசைப்பட்டான். கர்த்தர் வீட்டுக்கு வந்தார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். உங்களுடைய ஜெபத்துல நான் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு கேட்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து சென்று தத்ரூபமாக நீங்கள் அவரோடு இருக்கக்கூடிய கிருபையை தருவார். நான் கனவுல காட்டுவாருங்கிறத சொல்லல. அவர் நிஜத்திலேயே அவரோடு இருக்கிற கிருபையை உங்களுக்கு தருவார். ஆனால் உங்கள் உள்ளத்திலே வர வேண்டிய ஆசை உண்மையான ஏக்கமாக இருக்க வேண்டும். நான்காவதாக பாருங்கள், ஆண்டவருக்கும் தேவை உண்டு, அதை நான் நிறைவேற்றுவதுதான் என்னுடைய அன்பின் வெளிப்பாடு. நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம தேவைக்காகத்தான் ஆண்டவர்கிட்ட போறோம். நிறைய நேரங்கள்ல எப்பொழுதுமே அப்படித்தான். ஆனால் ஆண்டவருக்கும் தேவை உண்டு என்பதை எவன் அறிந்து கொள்கிறானோ அவன் தான் அவரிடத்துல அன்பு செலுத்த முடியும். இது ஒன் சைடு லவ் கிடையாது, ரெண்டு சைடு. ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு செலுத்திய அவரையே நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம அவர்கிட்ட செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குதே. நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னாரு. நீங்கள் உலகம் முழுசுக்கும் போய் எனக்கு சாட்சிகளாயிருங்கள்னாரு. அப்போ நாம அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. பாருங்க, நீங்க மார்க் 11ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அவரு பவுனி போறாரு எருசலேமை நோக்கி. அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அனுப்பினார். அதே மாதிரி அங்க எந்த விதமான தடையும் அங்கு ஏற்படவில்லை. அங்கே இருந்தவர்கள் அதை கொடுத்து விட்டார்கள். இது ஆண்டவருக்கு வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் கொடுப்பதிலே வஞ்சகமாய் இருக்கிறோம். நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்றால் அது எனக்கு திரும்பி வரக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பரலோகத்தில் சேர்த்து வைங்க. என்ன அர்த்தம்? நான் அது ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு பிரசங்கமா சில தந்திரமான வார்த்தைகள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இது நமக்கு சாதகமா எடுத்துக்கொள்கிற ஒரு வசனம். நீதிமொழிகள் 19:17. நீ ஏழைக்கு கொடுத்தீங்கன்னா ஆண்டவருக்கு கடன் கொடுத்திருக்க, அவர் திரும்ப கொடுப்பார். ஆக இங்க கொடுத்து இங்கேயே வாங்கி சாப்பிடணும். இதுதான் இன்னைக்கு உபதேசம். இன்னும் நீங்க பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல இந்த தசமபாகம் வசூல் பண்ணுகிற ஊழியர்கள், மேய்ப்பவர்கள், போதகர்கள் உபயோகிக்கிற ஒரு வார்த்தை, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று சோதித்து பாருங்கள். இது எல்லாரும் சொல்லி வசூல் பண்றாங்க. முதல்ல புதிய ஏற்பாட்டுல தசமபாக உபதேசம் கிடையாது. அந்நாட்களிலே ஆலயத்தை நம்பி அங்கே கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் இருந்தார்கள். அதனால ஆலயத்துல பண்டகசாலை இருந்துச்சு. எந்த ஆலயத்துல விதவைகள் காத்திருக்கிறார்கள்? பல வருஷங்களுக்கு முன்பு சில திருச்சபைகள் இல்லை, தனிப்பட்ட நபர்கள் நடத்துகிற திருச்சபைகள் ஆர்ஃபனேஜ் நடத்தி வெளிநாடுகளிலே இருந்து அங்கே உண்மையாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய திருச்சபைகள் இப்படிப்பட்ட ஊழியங்களை, ஏழை நாடுகளில் இருக்கிற ஊழியங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருந்த பொழுது இவர்கள் போய் படங்களை எடுத்து அனுப்பி அங்கே வசூல் பண்ணினார். அப்படிப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி, நீ ஆலயத்துக்கு கொடுத்தால் உன் வீட்டுக்கு ஆண்டவர் உன் கூரையை போத்துக்கிட்டு உனக்கு பணம் கொடுத்து ஆசீர்வதிப்பார்னு உபதேசிக்கிறான். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிற காரியம், நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தருக்கு கொடுக்கணும். நீங்க அப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க 2 Corinthians 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 2 Corinthians 8:5. அங்கே மக்கதோனியா திருச்சபை மக்கள் தங்கள் மிகுந்த தடுத்தத்துல உதாரணமா கொடுத்தாங்கன்னு அப்போஸ்தலன் பவுல்
சொல்லிக்கிட்டே வராரு. மேலும் அந்த 5ஆம் வசனத்தை பாருங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஃபர்ஸ்ட் அவங்க ஆண்டவருக்கு தங்களை கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது, எவ்வளவோ குறைவு இருக்கிறது, தங்களையே ஆண்டவருக்கு கொடுத்ததுனால அவர்களுக்கு அதுக்கு பிறகு இந்த உலக தங்களிடம் இருக்கிற அந்த உலக பொருட்களை கொடுப்பது அவர்களுக்கு கடினமா இருக்கவில்லை. அவர்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவையில் உள்ள இடங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் தேவைகள் எங்கெங்கே இருக்கிறதோ அந்த ஊழியங்களுக்கு கொடுக்கிறது கர்த்தருக்கு கொடுக்குது. அது திரும்பி வராது உனக்கு. அவங்க உனக்காக ஜெபிக்க முடியாது. அவங்க வேற ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை அனுப்பின ஆளுக்கெல்லாம் உட்காந்து அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீ யாராவது ஜெபிப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்தா என் குடும்பத்துக்கு ஜெபிப்பாங்கன்னு சொல்லி கொடுக்குறாயே, அது பிசினஸ். நான் கொடுக்கறது எனக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட். அது ஆண்டவர் மேல உள்ள அன்பு இல்லை. இங்க நான் சொல்றது, ஆண்டவர் மீது உள்ள அன்பில் நீ கொடுப்பா என்றால் அதை பற்றி எந்த அக்கறையும் நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் தான் உன் மனசுல வரணும். நீ அதை நல்லா படிக்கணும் அப்படின்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மனுஷகுமாரன் நியாயாதிபதியா வர்றாரு. அப்படி நியாயாதிபதியாக வந்திருக்கும் பொழுது அவர் முன்னால உலகத்து ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செம்மறியாட்ட ஒரு பக்கமும் வெள்ளாடுகளை ஒரு பக்கமுமாக பிரிக்கிறார். அவருடைய வலது பக்கத்துல செம்மறியாடுகள், இடது பக்கத்துல வெள்ளாடுகள். அவர் இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்கு போங்கள் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனா இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதை என்னைக்காவது சிந்திக்க பார்த்திருக்கீங்களா? நியாய தீர்ப்பு சமயத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பல்லாயிரம் கோடிக்கு சொத்து வச்சிருக்கிற ஊழியக்காரனுக்கு தான் கொடுக்கிற மனசு நமக்கு இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகள், ஆனா இங்க ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கு சில நேரங்கள்ல உணவு கிடையாது, சில நேரங்கள்ல குடிக்க தண்ணி கிடையாது. ஒரு மிஷினரி சொல்லுகிறார், ஒரு வனாந்தரமான பகுதியில கடந்து செல்லும் பொழுது ஒரு இடத்துல மிருகம் குடிக்கிற தண்ணி அந்த காட்டுக்குள்ள தங்கிட்ட இருந்த கர்ச்சீஃப்ல அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை குடிக்காரா தாகத்துக்கு, இல்லைன்னா மரித்து போவார். தாகமா இருக்கிற விஷயங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு சொந்தமில்லாதவர்கள் வாழ்கிற பகுதியிலே அந்நியராக இருக்கிறார்கள். உனக்கும் அவர்கள் அந்நியர் தான். நம்ம ஒரு ஊர்ல இருந்து நம்மளை சுத்தி எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அவர்கள் உனக்கும் அந்நியராக இருக்கிறார்கள். அவர்கள் ஊழியம் செய்கிற பகுதியில் அவர்கள் அந்நியராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான வஸ்திரம் கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தில் அவங்களுக்கு வஸ்திரம் எடுக்கிறதுக்கெல்லாம் காசு கிடையாது. ஏதோ வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸோட ஏதாவது கிஃப்ட் எடுத்து கொடுத்தா தான் உண்டு. அந்த பகுதியில இருக்கிற வியாதிகள், மிகப்பெரிய பரிசுத்தவான் ஊழியக்காரர் பேட்ரிக் ஜாஸ்டோன், அவங்க மகன் மிஷனரியா இருந்தாரு. அந்த பகுதியில நடமாடின ஒரு வித்தியாசமான மலேரியா நோயினால பாதிக்கப்பட்டு அது மூளையில தாக்குமா 27 வயசுல மறைச்சு போனார். நீங்கள் விசாரிக்க வரவில்லையே. எனக்கு கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீர் எப்போ அப்படி இருந்தீரு, நாங்க எப்போ உமக்கு அப்படி நாங்க பதில் செய்யலன்னு சொல்லி அவங்க கேட்பாங்களாம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நடக்க போகிற காரியம். இது ஒரு டிராமா இல்ல. அவர் என்ன சொல்லுகிறார், என்னிடத்தில் இருக்கிற மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய, நல்லா கவனிச்சுக்கணும்.
லிட்டரல் மீனிங். இந்த உலகத்துல எந்த மதிப்பும் இல்லாத டாக்டர் பட்டம் போட்டுக்க மாட்டான், பிஷப் பட்டம் போட்டுக்க மாட்டான், அவனுக்கு மாடர்ன் ட்ரெஸ் கிடையாது, ஒரு சாதாரண செப்பல். இந்த உலகத்தால் புறந்தள்ளப்பட்டவருடைய கோலத்தை உடையவர்கள், நல்லா படிச்சவங்க அப்படி மிஷினரிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மிஷினரிகளாக போனார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட மிஷினரிகள் நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகி இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களை பற்றி உங்களுக்கு அறிவு உண்டா? இப்படிலாம் ஊழியக்காரங்க இருக்காங்கிற உணர்வு உண்டா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இரவுல போய் கொஞ்ச நேரம் சிந்திக்க பாருங்க. நான் ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்துறேனா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவரோடு அதிக நேரம் செலவழியுங்கள். ஆண்டவரை பார்க்க வேண்டும், இந்த கண்களாலே பார்க்க வேண்டும் என்று ஆவல் உங்களுக்குள் வரட்டும். ஆண்டவருக்கும் தேவை உண்டு. நான் கொடுப்பேன் என்கிற ஒரு அன்பு உங்களுக்குள்ள பொங்கி வரட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த அன்பு எல்லாம் சபைகள் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. இந்த அன்பு எல்லாமே கிடையாது. ஆனால் ஆடல், பாடல், ஊழியங்கள் எல்லாம் கம்பீரமா நடக்குது, நல்ல பிரசங்கம் நடக்குது. கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ என்ன நிலையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்துக்கொள். ஆதியில் என் மீது வைத்திருந்த அன்பு உன்ட்ட இல்ல, உன் அன்பு குறைவுபட்டு போயிடுச்சு. நான் உன் விளக்கு தண்டை உன்னிடத்தில் இருந்து அகற்றி விடுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு திருச்சபையே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம். என்னுடைய எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலும், அது கிறிஸ்தவ நிகழ்ச்சின்னு தான் சொல்லணும், எனக்கு விருப்பமான காரியங்கள் அல்ல, என் இயேசு விரும்புகிற காரியங்களைத்தான் செய்வேன். ஏனென்றால் நான் அவரை அதிகமாக நேசிக்கிறேன். உன் சபை அல்ல, இயேசுவுக்கு முதலிடம் கொடு. உன் ஸ்தாபனம் அல்ல, இயேசுவுக்கு முதலிடம் கொடு. உன் குடும்பம் அல்ல, இயேசுவுக்கு முதலிடம் கொடு. இயேசுவுக்கு நீங்க அதிக அன்பு செலுத்துங்க. அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, உன் தேவையை நான் பூர்த்தி செய்வேன்னு சொல்றார். கர்த்தர் இந்த உலகத்துல உங்களை பிச்சை எடுக்க விட மாட்டார். அவருடைய பிள்ளைகளை அவரை நம்பி வாழுகிற வாழ்க்கைக்கு நேராய் வழி நடத்துவார். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அந்நிய கண்கள் அல்ல, இந்த கண்களால நாம் அவரை பார்ப்போம். அப்படிப்பட்ட கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவர் மீது இருக்கிற அன்பு குறைந்து போனதோ என்கிற அந்த கேள்வியை முன்வைத்து, ஆண்டவர் மீது இருக்கிற அன்பு இருக்கும் என்று சொன்னால் எப்படி இருந்தால் அந்த அன்பு இருக்கும் என்பதை எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாளில் எடுத்து சொல்லி, அன்பின் ஆண்டவரே, நாங்கள் அதிகமான முதலிடத்தை உமக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். நேரத்தை உம்மோடு கூட செலவுன்றது நேரத்தை அதிகமாக இருந்தால் அந்த காரியங்கள் தேவனை விரும்பி தேவனை எப்படி தரிசிப்பேன், எப்பொழுது அவருடைய வார்த்தை கேட்பேன் என்கிற அந்த ஆவலோடு கூட ஆண்டவர் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அந்த அனுபவம், வாஞ்சிக்கிற அந்த அனுபவம் தான் ஆண்டவர் தேவை. அது இருந்தால் உன்னிடத்துல தேவ அன்பு இருக்கிறது என்பதை ஆண்டவரை நாங்கள் உரசி பார்ப்பதற்காக நீ எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மாத்திரமல்ல, ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சை இந்த மாம்சீக கண்களால் அல்ல, ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிற, ஆண்டவரோடு என்றும் வாழ்கிற அந்த அனுபவத்துக்கு வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்று சொல்லி நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, கர்த்தாவே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கர்த்தாவே, எல்லா மனிதர்களும் இன்றைக்கு உம்மை தரிசிக்க வேண்டும் என்கிற புறக்கண்களால் பார்க்கிற அந்த காரியங்கள் அல்ல, ஆண்டவரே, முகமுகமாய் தரிசிக்கிற உம்மோடு கூட என்றும் வாழ்கிற அந்த அனுபவத்துக்கு பவுல் ஆண்டவரே வாஞ்சையோடு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவரோடு கூட வாழ்வதற்காக ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவர் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போவோம் என்கிற அந்த வாஞ்சி ஊழியம் இருந்தாலும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுதே அவருக்குள்ளாக அந்த வாஞ்சி இருந்தது. அந்த வாஞ்சி உனக்குள் இருக்கிறதா என்பதை ஒப்பிட்டு பார் என்று சொல்லி எங்களுக்கு நீர் அழைத்திருக்கிறீர் சுவாமி. மாத்திரமல்ல, உன்னுடைய தேவைகளுக்காக நீர் வாழ்கிற வாழ்க்கையல்ல, ஆண்டவரின் தேவை என்னதென்று அறிந்து அதை செயல்படுத்துகிற ஒரு வாழ்க்கையே
ஆண்டவரே, மனிதன் தன்னுடைய தேவைக்காக ஆண்டவரை நாடுகிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் நேசிக்கிற மனிதன் ஆண்டவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஆண்டவருக்கு செய்வதும் தான் அந்த ஒரு உண்மையான அன்பு என்கிறதை இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. இவைகள் எங்களிடத்தில் குறைந்து போயிருந்தால், உன் மீது இருக்கிற அந்த அன்பு எங்களிடத்தில் குறைந்து போயிருக்கிறது, எந்த இடத்தில் நாங்கள் விழுந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒரு விஷயாய் சிந்தித்து பார்த்து மீண்டும் சீர்பொருந்திக் கொள்ள நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறீர் சுவாமி. வாய்ப்பை நாங்கள் அழுவிட்டால் ஆண்டவரை, எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த விளக்கு தண்டு நீக்கப்பட்டு வெளிச்சம் நீக்கப்பட்டு நாங்கள் இருள் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்கிறதை ஆண்டவர் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பையும் ஆண்டவரை கொடுக்கிறீர். அதே நேரத்திலே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அன்பின் அறைகோவலை கொடுத்திருக்கிறீர். ரெண்டையும் நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். அதிகமான நேரத்தை உம்மோடு கூட செலவுற அனுபவம், அன்பின் ஆண்டவரை உம்மை எப்பொழுது தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவலும் வாஞ்சியோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையும், ஆண்டவர் உமது தேவை உமது விருப்பங்களை அறிந்து உம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை செயல்படுகிற ஒரு வாழ்க்கை, அன்பின் ஆண்டவர் திருப்பி கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு செய்கிறதில்ல, திருப்பி கிடைக்காமல் இருக்கிற இடத்துல செய்கின்ற ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்ய அழைக்கப்படுகிறோம் என்பதை இதனால எங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் சுவாமி. ஆமண்டு சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே பார்வை தாரும், அந்த விருப்பத்தை தாரும், அதை கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த செய்தி எங்களுக்கு கொண்டு வந்து உமது அன்பு அடியாருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நீர் அவர்களுக்கு இந்த வெளிப்பாடுகளையும் தரிசனங்களை கொடுத்து இந்த திருச்சபைக்கு ஆண்டவரை நீர் காட்டி வருகிற எல்லா இரக்கங்களுக்காகவும் தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரை, நாங்கள் அதை சரியாய் புரிந்து கொண்டு செயல்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்படுகிறோம். ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.